போலீஸ் ஸ்டேஷன் வாசல மிதிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்மில் பலர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட குடித்தனக்காரங்க, வீட்டு வேலை பாக்குறவங்களோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருந்துச்சு. இனி அது பழங்கதைங்க. ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் பண்ற வசதியை தமிழ்நாடு போலீஸ் கொண்டு வந்திருக்கு. குறைந்த கட்டணத்துல 15 நாட்களுக்குள்ள நீங்க கேட்கிற தகவல்களை விசாரிச்சு துல்லியமா கொடுக்குது நம்ம போலீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ், இப்போ நியூ ரெக்வெஸ்ட் நான் கிளிக் பண்றேன். இப்போ சர்வீஸ் டைப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் 4 சர்வீஸ் இதுல கொடுக்கறாங்க. செல்ஃப் வெரிஃபிகேஷன், ஜாப் வெரிஃபிகேஷன், டெனன்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் டொமஸ்டிக் ஹெல்த் வெரிஃபிகேஷன். டெனன்ட் வெரிஃபிகேஷன்ன்றது வந்து தன்னுடைய வீட்டுக்கு யாராவது கொடுத்துன்னு வர போறாங்க அப்படின்னா அவங்க மேல எதுவும் கேசஸ் இருக்கா இல்லையான்றத இதை வச்சு அவங்க பாத்துக்கலாம். இப்ப வந்து யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இமீடியட்டா தமிழ்நாடு போலீஸ் டைப் பண்ண உடனே தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் வரும். அதுல வந்த உடனே CCTNS வரும். அதுல வந்து FIR, எனி கிரைம், ரோட் ஆக்சிடென்ட்ஸ், கிரைம், இது மாதிரி எந்த விஷயங்களையும் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே நீங்கள் அதில் பதிவு செய்து கொள்ளலாம். இதான் என்னுடைய முக்கியமான அம்சம். உதாரணம், ஒரு ஃபாரின்ல வந்து ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு ஐடியில் ஒரு ஜாபுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனில இருந்து கேட்பாங்க, உங்களுடைய கேரக்டருடைய சர்டிபிகேட், கேரக்டர் கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. அது நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இதே அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் டொமஸ்டிக் ஹெல்ப், நீங்க வேலையாட்களை வைக்கிறீங்க, அவங்களுடைய பின், அதாவது வந்து பின்புலம் சொல்லுவாங்க, அந்த பேக்ரவுண்ட் செக், இதெல்லாம் வந்து இந்த ஆன்லைன்லயே நீங்க பதிவு பண்ணாலும் காவல்துறை வந்து அதை விசாரிச்சு உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே வந்து பயிர் வந்துடும். வேற என்னென்ன ஆன்லைன் சேவைகளை தமிழக போலீஸ் வழங்குது? இது அமெரிக்கால இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மூளை முடுக்கில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புகார் கொடுக்கணும்னு சொன்னா அமெரிக்கால இருந்து கொடுக்க முடியும், ஒரு நிமிஷத்துல கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த புகார் கொடுத்த பின்பு அந்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் அந்த புகார்தாரர் அறிஞ்சு கொள்ள முடியும். அதான் இதனுடைய சிறப்பம்சம். இப்ப புதுசான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறோம். பாஸ்போர்ட், அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் வந்து போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, RC புக், இந்த ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ், காலேஜ் சர்டிபிகேட்ஸ், இந்த 5 வகையான ஆவணங்கள் காணாமல் போய்விட்டால் முதல்ல என்ன செய்வீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அங்க வந்து SH இருக்க மாட்டாரு, தொடர்ச்சியா ஒரு 4-5 நாட்கள்லாம் அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்ப அதெல்லாம் தேவையில்லை. ஆன்லைன்ல உடனடியாக அதை வந்து பதிவு பண்ணினால் ஒரு வாரத்துல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட்ஸ் கிடைத்து வரும். ஆக்சிடென்ட் சம்பந்தமா நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க வந்து காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க வந்து இது ஆன்லைன்லயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வாரத்துல வாங்கிக்கலாம். போலீஸ் ஆன்லைன் சேவைக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? நீங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேல இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இதை பொறுத்தவரை ஆல் போலீஸ் பர்சன்ஸ் ஆர் ட்ரெயின்ட். உதாரணமா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவங்க தான் வந்து இந்த CCTNS டீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற SHOs சொல்லுவாங்க, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், காவல் நிலைய பொறுப்பதிகாரி, அவருக்கும் வந்து இந்த பயிற்சி கொடுத்திருக்கு. போலீஸ் ஆன்லைன்ல இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜும் இருக்கு. பழைய பைக், கார்களை வாங்க போறீங்களா? போலீஸ் ஆன்லைன்ல வண்டியோட பதிவெண்ணை என்டர் செஞ்சா போதும். அந்த வாகனம் மீது எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். காணாம போனவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறத கூட ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல புகார் கொடுத்தா போலீஸ்காரங்க கண்டுக்காம விட்டுடுவாங்கன்னு நினைச்சுக்க வேணாம். ஆன்லைன் கம்ப்ளைண்டே அக்னாலஜ்மெண்டா ஆகுங்கிறதால வேகமா ஆக்ஷன்ல இறங்குவாங்க போலீஸ். நேர்ல புகார் அளிச்சா கூட எதிர்த்தரப்பு கிட்ட இருந்து மிரட்டல் வரலாம். ஆன்லைன்ல அதெல்லாம் முடியாது. நிவாரணம் நிச்சயம்னு சொல்லுது தமிழக காவல்துறை.